வணக்கம். என்னோடய பேர் வந்து சிலம்பரசன். என்னோடய ஊர் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் செந்துறை தாலுக்கா சிறுகல்தூர்ன்ற வில்லேஜில் வந்து இருக்கேன். சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். சரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஊருக்கு வந்தேன். கோவிட் டைமில் வந்தேன். நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் எது ஃபேமஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். நாட்டுக்கோழி சிறுவடை வந்து ஃபேமஸ்னு ஓரளவு எனக்கு தெரிய வந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், சிறுவடை மட்டும் ஒரு 30 கோழி வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சு வளர்த்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் அழகாக வந்து ஒரு 140 கோழி வச்சு இப்போ வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையிலேருந்து நான் வந்தப்போ எதிர்ப்பு நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்பா வந்து உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறா அப்படின்னு சொன்னார். சப்போர்ட் தான் பண்ணார். பட் ஆனால் வந்து பணம் கொடுத்து உதவலை. அதுக்கு என்ன பண்ணார், என்கிட்ட நிலம் இருக்குது, நான் நிலம் தான் உனக்கு தர முடியும், உனக்கு பிஸ்னஸ்க்காக அமௌண்ட்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் கடன் குறைஞ்சது நான் ஒரு 40 பேர்த்திட்ட கேட்டிருப்பேன். எல்லா இடத்துலையும் என்கிட்ட ஏமாற்றம் தான் மிஞ்சுது. என்னால் முடிஞ்ச அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, நான் ஒழுங்காக பண்ணுறேன், ஒழுங்காக பண்ணிகிட்ருக்கேன், கரெக்டான என்னோடய வேலையை நான் பண்ணுறேன், நான் தினசரி என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன்னு அப்பா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் கொடுத்தாரு. அதை வச்சு ஷெட்டு அமைச்சேன், கம்பி வேலி போட்டேன். இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இந்த அமௌண்ட்டில் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் மிஷினரி வாங்குறது, ஷெட்டு போடுறது, இன்னும் கோழி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, எல்லா வேலையும் நான் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். நடுவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. நோய் மேலாண்மை எப்படி பண்ணுறது தெரியல. அதில் என்னாச்சுன்னா, கோழிங்களுக்கு மருந்து கொடுக்க தெரில. அதில் கொஞ்சம் இழப்பு நடந்துச்சு. ஒரு 100 கோழிக்கிட்ட இறந்துருச்சு. அப்புறம் இறந்ததுக்கப்புறம் நிறையா கற்றுக்க ஆரம்பித்தேன். எப்படி மருந்து கொடுக்கணும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஓகே எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ கரெக்டாக மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய ஷெட்டு. இதுக்கு முன்னாடி வந்து கீத்தில் தான் ஷெட்டு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷெட்டு போட்டோம். சுற்றி வந்து கம்பி வேலி அமைச்சிருக்கோம். இந்த 2 ஏக்கர் ஃபுல்லாக வந்து கம்பி வேலி போட்டிருக்கேன், ஃபென்சிங் போட்டிருக்கேன். மேலே வந்து 15 அடி ஹைட்டு வந்து வலை போட்டிருக்கேன். கீழேயும் வலை போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா வந்து நரி வந்து அதிகமாக வந்து கோழியை பிடிக்க ஆரம்பித்தோடனே நான் யோசித்து, சரி ஓகே இதுக்கப்புறம் கோழியை விட்டால் இருக்கிற கோழி எல்லாம் காலியாகிடும், எல்லாம் பிடிச்சிருங்கிறதுனால இந்த வலை 15 அடி ஹைட்டுக்கு ஃபுல்லாக வலை விட்ருக்கேன். இப்போ வந்து கோழிங்க எதுவும் வெளியே போகிறதில்ல. இப்போ வந்து நரிங்க எதுவும் பிடிக்கிறதில்ல. இப்போ இதை நான் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு கோழி இறப்பு வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம நிலத்தை சுற்றி இந்த மாதிரி வந்து சொட்டு நீர் போட்டிருக்கேன். நான் ஏன் போட்டிருக்கேன்னா வந்து ஃபுல்லாக வந்து பசுந்தீவனம் உற்பத்தி ஆகணுங்கிறதுனால ஃபுல்லாக இடம் வந்து ஈரம், சுற்றி எப்போதுமே ஈரமாக இருக்கணும், கோழிங்க வந்து எல்லா இடத்துலையும் ஈரத்தில் அடைஞ்சிருக்கணுன்றத இப்படி நான் அமைச்சிருக்கேன். முருங்கைச்செடி வந்து நிறையா நட்டுருக்கோம். முருங்கைச்செடியில் இருக்கிற தழலையும் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம். பசுந்தீவனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அடர் தீவனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக அடர் தீவனம் அரைச்சி வச்சுடுறோம். சோளம், கம்பு, அரிசி, மக்காசோளம், அப்புறம் வந்து கடல புண்ணாக்கு ஒரு 5 கிலோ மொத்தமாக அரைச்சி வச்சுருவோம். கோழிங்களுக்கு இம்யூனிட்டி பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக தீவனம் வந்து பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் வந்து ஷெட்டு வந்து அமைப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கோழிங்க வந்து முட்டை விடுறதுக்கு வந்து இந்த மாதிரி தொங்கல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த பழக்கூடை, காய்கறி கூடைலாம் இருக்குல்ல, அதில் வந்து அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து கோழிங்க வந்து உள்ளே வந்து அழகாக அடைஞ்சி முட்டை விடும். இந்த பாருங்கள், ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இதெல்லாம் ஃபுல்லாக கோழிங்க ஃபுல்லாக அடைஞ்சிருக்குங்க. இந்த பாக்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு எங்கெல்லாம் இடம் வந்து நல்ல இடம் தோணுதோ அந்த இடத்துல ஃபுல்லாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ்லேயும் கோழிங்க போய் முட்டை விடும். அதுங்களுடைய ஃப்ரீடமாக இருக்கிற அளவு நான் விட்டுட்டேன். இங்கே அடையிற கோழி அடையும், இங்கே அடையாத கோழி ஃபுல்லாக மரத்தில் அடையும். இதோ பாருங்கள், இந்த கூண்டில் வந்து அழகாக வந்து இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கோழிகளுக்காகவே இருக்கிற எல்லா பொருளுமே கோழிங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஒரு 4 இன்குபேட்டர் வச்சுருக்கேன். 300 கெப்பாசிட்டி உள்ள ஒரு இன்குபேட்டர் ஒன்று. இது வந்து ஒரு 120, இது ஒரு 120, இது வந்து ஒரு 30, 35, 30 வரும். அவ்வளோதான் முட்டை வைக்க முடியும். ஓவராலாக எல்லாம் சேர்த்தா வந்து ஒரு 500 எக்கு வைக்கலாம். அந்தளவு கெப்பாசிட்டியில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜும் வந்து முட்டைக்காக வாங்கின ஃப்ரிட்ஜு தான். நான் வந்து ஃபுல்லாக
ஃபுல்லாக முட்டை வந்து உள்ளே வச்சுருப்பேன். நம்ம ஃபார்மை சுற்றி இப்போ பார்த்தாச்சு. நம்ம ஃபார்ம் ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நான் எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 30 கோழி ஆரம்பித்தேன். இப்போ மொத்தமாக 140 கோழி வரையும் கொண்டு வந்திருக்கேன். இதுலேருந்து வருமானம்னு பார்த்தா மொத்தமாக ஒரு 700 கோழி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 700 கோழி குஞ்சுக்கு ஒரு செலவெல்லாம் போக ஒரு 25,000 எனக்கு இருக்குது. இந்த தீவன செலவு மற்ற செலவெல்லாம் போக கொஞ்சம் பரவாயில்ல. வில்லேஜில் இருந்து இந்த அளவு நான் டெவலப் ஆக முடியும்னு நான் நினைக்கல. சென்னை விட்டு நான் வரக்குள்ள பரவாயில்ல, ஓரளவு டெவலப் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் ஆரம்பித்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. இங்கே வில்லேஜ்லேயும் எல்லாம் சொல்கிறாங்க பரவாயில்ல, சென்னையிலேருந்து வந்தாலும் பரவாயில்ல பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் கொஞ்சம் அப்பா பண்ணுறாரு. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அப்பா சப்போர்ட் பண்ணுறாரு, ஆயா சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாம் ஓரளவு கொஞ்சம் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. சிட்டியிலேருந்து நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கூட நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இங்கே வந்து நான் வில்லேஜில் வந்து கரெக்டாக ஃபார்ம் வந்து கரெக்டான லெவலில் கொண்டு போகிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருக்குண்ணே. இன்னொரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க, நம்மளுடைய முயற்சினால் மட்டும்தான் நம்மளால் மேலே வர முடியும். இதை சுற்றி இருக்கவங்க நமக்கு முயற்சி பண்ணுவாங்க, நம்ம மேலே வரலான்னு நினச்சிங்கன்னா யாராலையும் முன்னாடி வர முடியாது. நம்மளுடைய சொந்த முயற்சியை வச்சு தான் நீங்கள் மேலே வர முடியும்.